கதிரோன் மகள் கரையாலே கரையேறி நான் எல்லையவன் வருணாள் என்று கண்ணனை பார்த்து சில ஏற்பாடு செய்து முடித்து விட்டு வர வேண்டும். பஞ்ச பாண்டவர்களே, பாண்டு மகாராஜனை மணந்து கொண்டு ஒரு மனைவிக்கு இரு மனைவியாக மறந்து இந்த பாவியன் தங்கை பிரிந்து நான் இப்போது தன்னந்தனிவிலே என் கணவனை பிரிந்து நான் தன்னந்தனிவிலே ஐவர் ராஜாக்களை பற்றி என்ன பலன் கண்டேன். என் மக்களோடு இப்போது நாடானாம் என் பிள்ளைகள் ஆசைப்பட்டார். ஆனால் அவர்கள் தலைவிதி பார்த்தையா
காதாளம் எழுதியிருக்கிறது. அம்மா, இந்த நாட்டிலே எனக்கு பாக கிடையாதா? உன்னோட சேர்ந்து நாங்கள் வாழ முடியாதா? எங்களுக்கு மட்டும் ஏனம்மா இப்படி எல்லாம் இருக்க வேண்டும்? உன் முகத்தை தினந்தோறும் பார்க்க வேண்டும். உன்னுடைய ஆசீர்வாதம் நாங்கள் பெற வேண்டும் என்று என் மக்களை கண்ணீர் விட்டு காணகத்தில் அடுகிறது. இந்த பாவி ராஜாக்களை பெற்று ஒரு பிள்ளை கூட என் பக்கத்தில் இல்லையே. இந்த அரண்மனையில் நான் ஒருவளாக இருக்கின்றேன். எதற்காகமா நான் இன்னும் உயிரோடு இருக்க வேண்டும்? எந்த ஒரு தாயானவளை பெற்றெடுத்த பிள்ளைகளோடு யாராவது ஒரு பிள்ளை இருந்தால் அவர் மனப்புன்னு ஆற்றுவார்கள் என்று முறைப்பார். ஆனால் 5 பிள்ளைகள் இல்லாமல் இப்போது இந்த பாவி நான் ஒருவளாக தன்னத்தை விலை கண்ணீர் அடைகின்றேன். எனக்கு ஏற்பட்ட நிலைமை மற்ற யாருக்கு ஏற்படக்கூடாதம்மா. என் தங்கை சாகும் தருவாய் நேரத்தில் அக்கா ஒரு கணவனை மணந்தோம், இருவராக பிள்ளைகளை பெற்றோம். ஆனால் உனக்கு நான் துரோகம் செய்து விட்டேன். அதனால் நம்முடைய கணவர் மடிந்து விட்டார். இந்த நாட்டில நான் இருந்தால் எனக்கு அவ பெயர் கிடைக்கும், உனக்கு அவக்கு பெயர் கிடைக்கும். ஆகையால் நான் உயிரோடு கூடாது. என் கணவன் மடிந்த பிறகே என் தங்கையும் உடன் கட்டியிருக்கிறேன். அன்று முதல் இன்று வரையும் என்ற பாவி நான் கணத்தை அரண்மனையில ஒருவராக நான் இப்போது தன்னத்தனவில் இருக்கின்றேனே. வெள்ளைச்சலை அணிந்து விதவை கோலத்தில் இருக்கின்றது. இந்த பாவி இன்னும் நான் எழுதற்காகம்மா நான் உயிரோடு இருக்க வேண்டும். அம்மா என் பெற்றவள் இருந்திருந்தால் அந்த மகனுக்கு என்ன உரைக்க வேண்டும் அந்த வார்த்தை உரைத்து இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதற்கு ஆறுதல் உரைப்ப பாவி நான் பிறந்தவுடனே பெற்ற முகத்தை பார்க்கவில்லை. என் பிள்ளைகள் தான் கதி என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேனே. என் கணவனோடு இருக்க வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இந்த பாவிய பிள்ளை நான் தலைமுறைக்கிறேன். எனக்கு ஏற்பட்ட நிலை மற்ற யாருக்கு ஏற்படக்கூடாதம்மா. மண்ணில் நான் Thank you.
ஒருவர் கூட என் பக்கத்தில் இல்லை என்று இந்த பாவின் மனவரத்தோடு நான் கண்ணீரும் அழுது கொண்டிருக்கின்றேன். நான் கண்ணீரும் அழுவும் நேரத்திலே எனக்கு ஆறுதலாக அத்தை நீ கலங்க வேண்டாம், நான் இருக்கும் போதற்கு நீ கலங்க வேண்டாம், எனக்கு ஆறுதல் இருப்பான் எப்பொழுதும் எனக்கு கண்ணன். ஆனால் இப்போது அவன் தூது என்னோடு இருப்பவன் நீ. ஆனால் இந்த மாவியை பார்த்து அத்தே நலத்தானா அன்பான பிள்ளைகள் என் மக்களோ நாடாளாம் என் பிள்ளைகள் ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் தலைவிதி பார்த்தையா காடாளாம் எழுதியிருக்கின்றது. அவர்கள் கானகத்தில் இருந்து அம்மா உன்னோடு சேர்ந்த நாங்கள் வாழ முடியாதா, உன்னுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைக்காதா, நாங்கள் மட்டும் என்னம்மா பாவம் செய்தோம், பெற்றவர்களுடைய இடத்தில் நாங்கள் இருக்கக்கூடாதா என்று என் மக்களை கானகத்திலே கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். இந்த பாவி ராஜாக்களை பெற்று ஒரு பிள்ளை கூட இல்லையே என்று இந்த பாவி நான் கண்ணீர் விட்டு அழுகிறேன். அத்தே பேசி முடித்து விட்டாயா? என்ன உரைத்தார்கள்? நாளை குருட்சேத்திரத்தில் சமருக்கு சம்மதம் என்று சத்தியம் செய்து பாஞ்சால் அழுத்த கூந்தலை பாண்டவர் மீண்டும் மாற்றி வாழ வேண்டும் என்றால், பெருமையோடு வாழ வேண்டும் என்றால் அதனுடைய பொறுப்பு உன்னிடத்தில் இருக்கிறது. ஏனென்றால் என்னிடத்தில் இருக்கின்றதா? என்ன கண்ணா உரைக்கின்றார்? அர்ஜுனனோ கர்ணனும் பகிர்கிறார்.
கண்ணனோ அர்ஜுனன் பகைக்கிறான். ஆனால் போகட்டும். உமக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள்? கர்ணா, நாடு அறிந்த விஷயம், உலக அறிந்த விஷயம், பொன்னிட்டு வைக்க பிறந்தவர் 5 ராஜாக்கள் என்று. ஆனால் எனக்கு பிறந்ததோ தருமன், பீமன், அர்ஜுனன். என்னுடைய தங்கை மாத்ரா தேவிக்கு பிறந்ததோ நகுலன், சகாதேவன். அப்படியா? மந்திரத்துக்குரியவள் தானே. அத்தை, உமக்கு 6 பேர்கள் இருக்கிறார்கள். 5 ஒரு சார்பாக இருக்கின்றார்கள். ஒருவன் தன்னும் தனிமையில் இருக்கின்றான். ஒருவன் உயிரோடு வாழ வேண்டும் என்றால் 5 தனக்கு தானே வடிவார்கள். 5 வாழ வேண்டும் என்றால் ஒருவன் தனக்கு தானே வடிவார்கள். உமக்கு 5 துணை வேண்டுமா அல்லது ஒருவன் துணை வேண்டுமா என்று தெரிந்து கொள்ளதான் வந்தேன். கண்ணா, எனக்கு 6 பிள்ளைகள் இருக்கிறார்களா? 5 துணை வேண்டுமா இல்ல 6 துணை வேண்டுமா என்று உரைக்கின்றாயே கண்ணா. இத்தனை காலம் வரும் 5 ராஜாக்கள் எடுத்தான் நினைத்துக் கொண்டிருந்தேனே தவிர இந்த 6வது பிள்ளை உரைக்கின்றாயே, அவன் எங்க இருக்கின்றான், எப்படி இருக்கின்றான், அவனுடைய பெயர் என்ன? கண்ணா, அத்தே, உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள். மாமியே வசுதேவன் என்று ஒரு ஆட்பிள்ளை இருந்தான். கொந்தநாட்டு குந்தவோயவன் மனமாவதற்கு சென்றான். அந்த பிறந்த விழாவிலே 4 குழந்தைகளை கண்டு கண்ணீர் வடித்தான். குறிப்பாக உணர்ந்த சூரசேனன் பார்த்து தனது தாயாரை கண்ணீர் வடிக்கும் என்று பிரதை என்ற உன்னை ஸ்வீகாரமாக கொடுத்தான் குந்தவோய மன்னனுக்கு. குந்தவோய மன்னன் உன்னை அழைத்து வந்து தன் பெயர் தன் நாட்டில் விளங்கிய குந்தி என்று பெயர் வைத்து வளர்த்து வந்தான். தந்தையரோடு நீ வாழ்ந்த அந்நாளையில் அவருக்கு நீ வேண்டிய பணிவிடை வேலை செய்து முடித்தாய். அவர் மனமகிழ்ந்து 5 மந்திரம் உபதேசம் சொல்லிவிட்டு சென்றார். அதன் பிறகு ஒரு நாள் மாலை நேரத்தில் மாடியில் தன்னோடு விளையாட தோழியில் இருந்து சற்று சிந்தனை செய்து முனிவர் உபதேசித்த இந்த 5 மந்திரத்தில் நீங்கள் பரிசோதிக்க சூரியனை நினைத்தாய். உன்னை கட்டி அணை நிறுத்தார் சுவாமி. நான் கனியாத கனி, மலராத மலர், என்னை கூடி எந்த சுகத்தை நீங்கள் காணவும் நீ சொன்னவுடனே அவர் மேல இருந்து அக்கினியாவை உங்கள் மீது ஊற்றினார். குழந்தை எவ்வளவு பெண்ணாகிய காட்சியளித்தீர்கள். உன்னை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தார். கரத்தில் குழந்தையோடு நின்றீர்கள் சுவாமி. இந்த சிறு வயது குழந்தை வெற்றி விட்டேனே, நாட்டு உள்ளவர்களும் என்ன பேச மாட்டார்கள். எனக்கும் என் தந்தைக்கும் இழுக்கல்லவா நீங்கள் சொன்னவுடனே உமது சேலை சிறிது கிடைத்து அந்த குழந்தைக்கு ஆடையாக சுற்றி ஓடும் நதியில் விட்டுவிட்டு சொல்லி வரைந்தார் சூரிய பகவான். அப்படியே நீங்கள் செய்தீர்கள். அந்த பெட்டியானது ஆற்றோடு அடித்து சென்றது. அஸ்தினாபுரி பரிபாலித்து வரக்கூடிய திருநாட்டுக்கு தேர்ப்பு விளங்கக்கூடிய தேர்ப்பாக நீராட கங்கை நதிக்கு வரவும், அந்த பெட்டியானது ஆற்றோடு அடித்துக் கொண்டு வரவும், அந்த பெட்டி திறந்து பார்த்தால் குழந்தை இருந்தது. அந்த சமயம் விண்ணில சிறு சொல்லியபடி கர்ணன் என்று நாம வைத்து வளர்த்து வந்தார்கள். பாண்டவர்களும்